என்ன பட்டு பண்ணுறேன்? என்ன சமையல் இன்னைக்கு? நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. சப்பாத்தி சுட்டுட்டு தக்காளி தொக்கு வைக்கிறேன். சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு வைக்கிறியா? நாளைக்கு வேறு பர்த்டே. என்ன கேக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கேக் வெட்டிடலாமா 12 மணிக்கு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. வாங்கி வச்சுட்டு போயிட்டேன். எப்படின்னா மக்களே, ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன புதுசுல ஒரு பர்த்டே வந்துச்சு. எனக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. வச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு வெட்டுவாருன்னு பார்த்தா நல்லா கொரட்டை விட்டு தூங்குனாரு. ஆனா நான் தூங்கவே இல்லை. ஆனா எழுப்பவும் கூடாது, என்னோட ஈகோ தடுக்குது இல்ல. சரி எழுந்துப்பாருன்னு பார்த்தா எழுந்துக்கவே இல்லை. காலையில எழுந்து என்னம்மா கேக் வெட்டலையா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு வந்துச்சு கோவம். அதே மாதிரி இந்த தடவையும் சொதப்புவாரா இல்லை என்ன பண்ணுவாருன்னு தெரியல. என்னப்பா வெட்டிடுவியா? வெட்டுறேன் பாரு, ஒரே வெட்ட வெட்டிடுறேன். இந்த மாதிரி உங்க வீட்லயும் உங்க ஹஸ்பண்ட் யாருன்னா சொதப்பி இருப்பாங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. எல்லார் வீட்லயும் அப்படித்தானே நடக்கும். கேக் வாங்க மாதிரி சொதப்பதுலாம். ஆனா இதுல என்னன்னா, புருஷன் என்னதான் சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தா கூட எனக்கு மெமரபிளா இருந்திருக்காது. ஆனா அந்த சொதப்புன விஷயம் பாருங்க, அந்த பர்த்டேவை நீங்க எப்ப கேட்டாலுமே என் வீட்டுக்கார் சொதப்புன விஷயம் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. அதான் உங்களுக்கு நல்லது எதுவுமே நிற்காது தானே, நல்ல விஷயம் நிற்காது. இப்போ ஏதாவது ஒன்று சொதப்பிட்டேன்னா அதை மண்டையில் வச்சுக்கின்னு அடுத்தது எப்போனா கதை வளர்த்துவேன். அதுக்கு தான் அந்த மண்டையில் நிற்குது. பார்க்கலாம் இந்த பர்த்டேவை நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு. ஆமாம், நான் இவ்வளோ நேரமாக வதக்கினுங்கிறேன். நல்லா ஆனியன் வதங்கினாதான் நல்லா தொக்கு நல்லா வரும். ஏய் பசி எடுக்குது, இப்போ வந்து 10 ஆகுது. உனக்கு டேஸ்டா வேணுமா இல்லை சீக்கிரமா வேணுமா சொல்லுப்பா. இன்னும் சாப்பிட ஏதாவது வந்தால் சரி சீக்கிரம். சரி அப்போ சப்பாத்தியும் சர்க்கரையும் கொடுக்கட்டுமா? அதை நீயே சாப்பிடும். நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி தக்காளி தொக்கு. ஓகே பாய்.